இத்தனை நெருக்கடிகளில் எல்லை தாண்டி பயணித்து மீன் பிடிப்பவர்களின் வாழ்க்கை நிலை உயர்ந்திருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இலங்கை கடற்படையினரால் கடந்த ஆண்டு மட்டும் 700 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர். அதேபோல் அவர்களது படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தங்கச்சி மடத்தில் வசித்து வரும் பிரஜித் மேரியின் குடும்பம் இரட்டை இழப்பில் இருக்கிறது. கடந்த 20 நாட்களுக்கு முன்பு இலங்கை கடற்படையினரால் மேரியின் மகன் பிரின்ஸ் கைது செய்யப்பட்டதோடு அவர்களது படகும் பறிமுதல் செய்யப்பட்டது. என்னுடைய பொருளையும் என்னுடைய பிள்ளைகளுடைய மதிப்புகளையும் வச்சு நீங்கள் ஒரு ஃபைனான்ஸ் எனக்கு பண்ணினீங்கன்னா அதில் வட்டி கொடுத்து இப்போ நான் 1 லட்ச ரூபா உங்கள்கிட்ட வாங்குறேன்னா நீங்கள் அதுக்குண்டான ஒரு பெனிஃபிட் போடுவீங்கல்ல, அப்படி கொடுத்து தான் சார் இந்த பள்ளம் வலை எல்லாமே உருவாக்கணும். என்னுடைய வீட்டுக்காரவங்க முரட்டு உழைப்பார், அதே மாதிரி என்னுடைய பிள்ளைகளும் அதே மாதிரி தான் எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த 3 பேருடைய வருமானம் அவங்களுடைய உழைப்பை நம்பி உங்களை மாதிரி சொந்தங்களில் பழக்க வழக்கங்களில் கடன் எடுத்து தான் சார் நான் இவ்வளத்தையும் உருவாக்குனேன். அது ஒன்று சார், அது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. என்னால் மனசு விட்டு இது சொல்ல முடியாது. அது ஒரு பெரிய இதாக இருக்கு. இப்போ சொத்து போச்சு, ரொட்டு சொத்து சார். என் மகன் ஆனால் மகன் வந்தால் போதுன்ற ஒரே முடிவில் தான் சார். என் மகனை பார்த்தா கூட நான் கண்டிப்பாக இதே சொத்து உருவாக்கிடுவேன் சார். அதே நாளில் சுகிர்தா மேரியின் குடும்பத்தில் 4 உறுப்பினர்கள் இலங்கை கடற்படையினரால் நடுக்கடலில் கைது செய்யப்பட்டனர். தமது 3 மகன்கள் மற்றும் சகோதரரை இழந்த மேரியின் கண்ணீர் வற்றாத ஆறாக ஓடுகிறது. எங்களுக்கு போனால் தான் எங்களை அங்கே சாப்பிட முடியும். கச்சேரி வருதுக்கெல்லாம் கிடந்தது, பக்கமாக தான் கிடந்தது. வளைஞ்சிட்டு வளைஞ்சு போன வேலை தான். வல்லங்க பிடிக்க உடனே வெள்ளத்தை கெட்டி இழுத்துட்டாங்க நினைக்கிறவங்க. எங்களுக்கு அந்த பொழப்பு தான் பொழப்பு, மறு பொழப்பு கிடையாது. எங்களுக்கு கடல் பொழப்பு தான். எங்கள் மக்கள் போயிட்டு வந்தால் தான் எங்களுக்கு சாப்பாடு, மற்றது எதுவும் கிடையாது. எங்களுக்கு மறு தொழிலும் தெரியாது. எங்கள் மக்கள் கரையை வரைச்சிட்டு நாங்கள் உயிரை அதை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் இருப்போம். அன்னைக்குன்னு இங்கே வல்லங்க போய் எங்கே போய் என்னமோ போயிட்டு உடனே வந்துடுவாங்க. அதான் எங்களுக்கு தொழில், மற்ற தொழில் தெரியாது எங்களுக்கு. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் மீனவர்களுக்கு உரிய நேரத்தில் சட்ட உதவிகள் கிடைக்காததால் நீதிபதிகளுக்கு கருணை பிறக்கும் வரை சிறையில் அடைக்கப்படும் நிலை இருக்கிறது. மத்திய மாநில அரசுகள் இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்புகின்றனர் சிறையில் இருக்கும் மீனவர்களை மீட்க உதவும் அமைப்புகள். இப்ப தமிழக மீனவன் பிடிபட்டா அவன் தமிழக மீனவனா தான் பார்க்கப்படுறானே ஒழிய அவன் இந்தியனா பார்க்கப்படலை சார். இந்த தமிழக மீனவன் இந்தியனா பார்க்கப்பட்டு இந்திய அரசாங்கத்தினுடைய பார்வை மேலே திரும்பி இவனுக்கு ஒரு வாதாடுறதுக்கு ஒரு வக்கீலையோ ஒரு எம்பசிக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்கோ அரசாங்கம் தீர்மானம் பண்ணுறதுக்கோடி சிலோன் கவர்மெண்ட்டே 90 நாள் ஆகி விட்டுருது சார். இதுதான் மேட்ரு. இன்னைக்கு அயல்நாட்டு தூதர் நம்ம அமெரிக்காவில் ஒரு தேவயானி கோக்கரகடைக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்டை அரசாங்கம் எப்படி ரியாக்ட் பண்ணுச்சோ அந்த அளவுக்கு தமிழக மீனவன் பாதிக்கப்பட்ட கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கம் சரி இமிடியேட்டாக ரியாக்ட் பண்ணுறதில்ல. நடுக்கடலில் நடக்கும் இதுபோன்ற தொடர் கைதுகள், தாக்குதல்கள் மீனவ சமூகத்தினை அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. இதனால் 80% மீனவர்கள் மீன்பிடி தொழிலுக்கு செல்ல அச்சப்படுகின்றனர். ஒரு நாளைக்கு 100 வல்லம் போகிறதுல ஒரு 30 வல்லம் தான் போகுது. அந்த பயத்தில் நெய் பிடிச்சிருவானோ, நம்ம சிறுக சேர்த்து சம்பாத்தியம் பண்ணி ஒரு பொருளை உருவாக்கி வச்சுருக்கான், அவன்கிட்ட போயிட்டாக்கி பார்க்குறேன். எங்கள் முன்னோர்கள் எங்கள் முன்னாடி சொந்தக்காரெல்லாம் போட்டு வல்லம்லாம் அப்படியே அழிஞ்சே போச்சு. அங்கே அந்த பயத்தில் குழந்தைகள் இருக்குது. அதனால் பெரும்பாலும் அங்கே போகிறத 100க்கு ஒரு 80% குறைச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படி இருந்த போதிலும் எத்தனை நாளைக்கு ஒரு மனுஷன் அரைவயிரும் குறைவயருமா சாப்பிட முடியும்? தனக்குன்னு ஒரு நிறைவாக சாப்பிட்றேங்கிற எண்ணம் மனுஷனுக்கு இயற்கையில் இருக்கிறது தான். ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு வாசல் கட்டணும், அந்த ஒரு ஆசையில் தன்னை மீறி அந்த மனம் தூண்டும் போகும்போது அந்த எல்லையில் போய் மீன் பிடிக்கிற வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகிடுறோம்.
அதனால் வந்து 30 போட்டு போனாலும் 30 போட்டுலேயும் வந்து தாய் தப்பெல்லாம் நைட்டில் வந்து கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுறது தான். ஆண்டவரே என் பிள்ளைய நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வரணும்னு. காலையில் ஒரு 11 மணி வரை வந்து ஒரு தாய் தப்பு ஏக்கத்தோடு இருப்பாங்க. நமது கடல் எல்லை தாண்டி உயிர் பயத்தில் அதிக லாபம் தராத தொழிலில் ஏன் ஈடுபட வேண்டும் என்ற கேள்விக்கு அதிர்ச்சிகரமான பதிலை மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். 45 நாள் கட்டு விழுந்த பின்னாடி நீங்கள் தொழிலுக்கு நம்முடைய மீனவர்கள் போயிட்டு வருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனிகள்லாம் வந்து கையை கட்டிட்டு அவங்க பாட்டில் இருப்பாங்க. இந்த மீனை வந்து அவங்களுக்கு முத நாளே தெரிஞ்சு போயிடும். இந்த துறைமுகத்தில் இத்தனை டன்னு இன்றைக்கி கிடச்சிரும்னா இவங்களா இப்போ வந்து பேசிடுவாங்க. பேசி இன்னும் ரேட்டு தான் இன்றைக்கி 600 ரூபா 650 ரூபாய்க்கு தலையுடன் சில அந்த விலை போகக்கூடிய அந்த இறால் மீனை பார்த்தீங்கன்னா அந்த நேரங்களில் 350 ரூபாங்க. ஒன்றும் பெரிய மார்க்கெட் வித்தியாசம்லாம் இருக்காது. இப்போ இருக்கக்கூடிய விலை தான் அந்த நேரத்துலையும் இருக்கும். ஆனால் இந்த மீனவர்களை ஏமாற்றுவதற்காக இருக்கக்கூடிய ஒரு 4-5 கம்பெனிகள் தான் இருக்குது. முன்னாடி கேரளாவிலேருந்து கம்பெனி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தமிழ்நாட்டிலே வந்து கம்பெனிகள்லாம் இருக்குது. ஆனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்களா, இந்த மீனவர்களை மொட்டையடிக்கிறதெல்லாம் அவனுடைய திறமையை பூரா காட்டுறானே தவிர அவர்களுக்கு சம்பாதித்து கொடுக்கக்கூடிய இந்த நாங்கள் எல்லோரும் ஒரு அடிமைகள் தான். நாங்கள் அடிமைகள்னால் எப்படி ஒரு அடிமை சேவகம் பண்ணுறது தானே இது. சிரமப்பட்டு பிடிக்கும் மீன்களுக்கு விலை நிர்ணயம் செய்யும் உரிமை தங்களுக்கு வழங்கப்பட்டால் மட்டுமே தங்களது வாழ்வாதாரம் மேம்படும் என்கிறார்கள் மீனவ சமூகத்தினர். இரு நாட்டு மீனவர்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் வகையில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்த 4 முறை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் இந்த முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கவில்லை. சென்னையில் நடக்கும் பேச்சுவார்த்தையில் இரு அரசுகளும் மீனவர்களின் ஒப்பந்தங்களை அங்கீகரிக்க முன்வர வேண்டும் என்கின்றனர் மீனவ சங்கத்தினர். 2010 வந்து அங்குள்ள மீனவர்கள் வந்தாங்க, இங்கே பேசினாங்க. அதுக்கும் ஒரு இறுதி வடிவம் கிடைக்கல. 2011 இங்கே உள்ள அரசே வந்து அங்கே அனுப்பி அங்கே பேசினாங்க. 2012 லாஸ்ட்டில் வந்து நாங்கள் போய் பேசினோம். இது வந்து ஒரு முடிவடையில். என்ன காரணம்னா இரு நாட்டு அரசாங்கம் இந்த விஷயத்தில் தலையிடலை. இந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக இரு நாட்டு மீனவர்களோட இரு நாட்டு அரசுகளும் சேர்ந்தா இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பான முறையில் ஒரு இறுதி வடிவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தமிழக மீனவர்கள் வந்து உண்மையிலேயே நாங்கள் நம்புகிறோம். இருநாட்டு மீனவர்களின் பேச்சுவார்த்தையின் போது தடை செய்யப்பட்ட வலைகளை தமிழக மீனவர்கள் பயன்படுத்துவது விஸ்வரூபம் எடுக்கும் என்கின்றனர் மீனவ சங்கத்தினர். அவங்க வந்து கோரிக்கை வச்சாங்கன்னா எங்கள் எல்லைக்குள்ளே வராதீங்கன்னு சொல்லுவாங்க. இழுவ படகு நிறுத்துங்கன்னு சொல்லுவாங்க. தடை செய்யப்பட்ட மடி, ரெட்டமடி, சுருக்குமடி, நரம்பு வலைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலும் எங்களால் அது வந்து ஒத்து வரக்கூடிய ஒரு சில இதுகளை நாங்கள் வந்து விட்டு கொடுத்துருவோம். எங்களுக்கு தேவையில்லை அந்த தொழில் வைத்து பிழப்புங்க. இழுவ படகை முற்றிலுமே எங்களால் நிறுத்த முடியாது. அது வந்து அரசாங்கம் தலையிட்டு அது என்னென்ன சாதகங்களை ஆராய்ந்து எதாவது தடை பண்ணணும், எதாவது தடை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கம் தலையிட்டு அதை பண்ணணும். இலங்கை மீனவர்கள் தரப்பு விளக்கம், கொழுந்து விட்டு எரியும் இந்த பிரச்சனையில் எண்ணெயை ஊற்றுவது போல் இருக்கிறது. 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒப்பந்த ஷரத்துக்களை இலங்கை அரசு மீண்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் கூடுமான வரையில் பேச்சுவார்த்தையை இலங்கை அரசு தவிர்க்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கின்றனர். இலங்கை கடற்பரப்பில் இந்திய இழுவைப்படகுகள் எமது நாட்டின் கடற்பரப்பில் தொழில் செய்ய அனுமதிப்பதற்காக மட்டுமென்றால் இப்பேச்சுவார்த்தையில் எமது மீனவர்கள் சார்பாக எந்த ஒரு அமைப்பும் பங்கு பெற்றாமல் இருப்பதே எமது மீனவர் இனத்துக்கு செய்கின்ற நன்மையாகும். மேலும் இந்திய இலங்கை சிறைகளில் வாடும் மீனவர்கள் இப்பேச்சுவார்த்தையின் பயனாக விடுவிக்கப்படுவதும் இரு நாட்டு மீனவர்களும் தங்கள் நாட்டு கடல் எல்லையை தாண்டாதிருப்பதை உறுதி செய்வதாக அமைய வேண்டும். பேச்சுவார்த்தை என்ற போர்வையில் ஒப்பந்த அடிப்படையில் வாரத்தில் 3 நாட்கள், வாரத்தில் 2 நாட்கள், ஏன் 1 நாள் என்ற பேச்சுக்கே இடம் வழங்க முடியாது. எமது கடற்பரப்புக்குள் இந்திய இழுவைப்படகுகள் அத்துமீறாமலும் எமது கடல் வளத்தை சுரண்டி அழிக்காமலும் பாதுகாப்பதை எமது நோக்கமாக கொள்ள வேண்டும். கருத்து வேறுபாடுகளை களைந்து ஒப்பந்தத்தை ஏற்படுத்த மீனவர்கள் முயற்சி செய்தபோது அரசுகள் முன்வரவில்லை என்பது கடந்த கால வரலாறு. தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதையும் கைது செய்யப்படுவதையும் தடுக்க தேவையான முயற்சிகளை எடுக்க வேண்டிய கட்டாய நிலைக்கு அரசுகள் தற்போது தள்ளப்பட்டுள்ளன. கடல் அலைகளுக்கு ஓய்வில்லை என்பதைப் போல கடந்த 30 ஆண்டுகளாக
தமிழக மீனவர்களுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட முடியாமல் இருக்கின்றன. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக சென்னையில் நடைபெற இருக்கக்கூடிய இரு நாட்டு மீனவ பிரதிநிதிகளுடைய பேச்சுவார்த்தை ஒரு முடிவாக இருக்கும் என்று மீனவ சங்கத்தினர் நம்புகிறார்கள்.